மறுபடியும் ஒரு பாலியல் அசிங்கம் நடந்திருக்கு. அதுவும் எங்க நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னையில நடந்திருக்கு. காஜி முத்தி போய் ஒரு பீகார் குடும்பத்தையே கொலை பண்ற அளவுக்கு போயிட்டானுங்க. பீகார்ல இருந்து சென்னைக்கு வேலை தேடி வந்திருக்காங்க கௌரவகுமார்ன்றவரோட குடும்பம். கௌரவகுமார் அவங்க மனைவி அப்புறம் அவங்க 2 வயசு குழந்தையோட சென்னையில தரமணி அப்படின்ற ஒரு பாலிடெக்னிக் காலேஜில் செக்யூரிட்டி வேலைக்காக வந்திருக்காங்க. ரீசெண்டாக தான் வந்திருக்காங்க. வந்துட்டு அவங்க வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே வேலை பார்க்குற சிக்கந்தர் இவனும் பீகார் மாநிலத்தை சேர்ந்தவன் தான். கூட வேலை பார்க்குற ஃப்ரெண்டோட ஒய்ஃபு மேலே தவறான எண்ணம் வந்ததுனால இந்த சிக்கந்தர்ன்ற மிருகம் அந்த பொண்ணை மேய்ஞ்சிருக்கு. அவன் மட்டும் பண்ணல, அவன் கூட திடீர்னு 4 ஃப்ரெண்ட்ஸுமே காஜி முத்தி குடி போதையில் இந்த அசிங்கத்தை பண்ணியிருக்கானுங்க. தடுக்க போன அவங்க கணவனை பயங்கரமாக கத்தியால் தாக்கி அவங்க குடும்பத்தையே கொண்டிருக்கானுங்க. பார்த்துட்டே இருக்கேன். இந்த வருஷத்தில் மட்டும் பாலியல் கேஸ் உண்டு அவ்வளோ வந்துக்கிட்டு இருக்கு. அடுத்தடுத்து பிரச்சனை வருதே தவிர அதுக்கான மாற்றம் எதுவுமே வர மாட்டேங்குது. கடுமையான சட்டங்கள் தண்டனைகள் இருந்தால் மட்டும்தான் அடுத்த ஒரு பொண்ணை தொடர்றதுக்கு எவனா இருந்தாலும் யோசிக்கணும். இந்த அரசோட சட்ட தண்டனைகள் கடுமையாக இருந்தால் தான் இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்காது. இன்னும் எத்தனை கொடுமை நடந்தால் தான் இந்த தண்டனைகள்லாம் கடுமையாக்குவாங்கன்றது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது.